கம்பன் வாழ்க வாழ்க வாழ்க, கம்பன் புகழ் வாழ்க வாழ்க வாழ்க, கன்னித்தமிழ் வாழ்க வாழ்க வாழ்க. சடையப்பன் ஒருவன்தான் அந்த நாளில் தமிழ் வளர கம்பனுக்கு சோறு போட்டான். சடையப்பன் ஒருவன்தான் அந்த நாளில் தமிழ் வளர கம்பனுக்கு சோறு போட்டான். சடையப்பர் பலர் இந்த புதுவை மண்ணில் தமிழ் கம்பன் திருத்தொண்டு செய்கின்றார்கள். வீட்டுக்கு வீடு சாப்பாடு நடக்குது. இன்னைக்கு நேத்தில்ல, 1969 எனக்கு தெரியும். சடையப்பர் பலர் இந்த புதுவை மண்ணில் தமிழ் கம்பன் திருத்தொண்டு செய்கின்றார்கள். அடையாத நெடுங்கதவும் விருந்தும் மாறா அருட்புதுவை மாநகரில் பாடுகின்றேன். தடையில்லா கவிதருவாய் சிலம்பை எந்தாய், தமிழ் தேரை சாரதியாய் ஓட்டி காப்பாய். நாராயணன் கவியை நற்கம்பன் பாட்டி செய்தான். நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி என்பான். நாராயணன் கவியை நற்கம்பன் பாடி வைத்தான். நாராயணசாமி நாயகனே இங்கு வந்தார். அந்த நாராயணனும் எந்நிறம், இந்த நாராயணனும் எந்நிறம். நாராயணன் கவியை நற்கம்பன் பாடி வைத்தான். நாராயணசாமி நாயகனே இங்கு வந்தார். முன்னாள் அமைச்சர் முகமலர்ந்து பேசிய பின் என்ன நான் பேச, இவர் அடிக்கு என் வணக்கம். சொல்லறிய கம்பன் சுடற்கொடியை ஏற்றுகிற இந்த இடத்திலே உட்கார வேண்டியவர் அன்புமிகு நண்பர் கங்கை மணிமாறன் ஐயா அவர்கள். ஒரு தகவல் வந்தது. கங்கை மணிமாறன் கவியரங்கில் ஏறவில்லை, இங்கே வா என்று அழைத்தார் எங்கள் சிவக்கொழுந்து. அரியணையில் வீற்றிருக்க அனைவருமே இச்சமயம் சரியாக ஜூன் 4 தாம் எதிர்பார்த்து காத்திருக்க. அரியணையில் வீற்றிருக்க அனைவருமே இச்சமயம் சரியாக ஜூன் 4 தாம் எதிர்பார்த்து காத்திருக்க. மன்னும் சிவக்கொழுந்து மா கவிஞன் பாட்டரங்கில் என்னை தலைமைக்கே ஏற்றிவிட்டார் அன்புடனே. பாராளுமன்ற பதவி 5 ஆண்டேதான். சீரான கம்பன் திருப்பதவிக்கு எல்லை இல்லை. பாராளுமன்ற பதவி 5 ஆண்டேதான். சீரான கம்பன் திருப்பதவிக்கு எல்லை இல்லை. அன்பு சிவக்கொழுந்தே அடியேன் வணங்குகிறேன். இன்பமுடன் பல்லாண்டும் இன்றே போல் வாடியவே, இன்று போல் என்றும் வாழ்க. செந்தமிழ் மதுரை கம்பன் கழக சிறப்புறு தலைவர் சீதாராமன் வந்திருக்கிறார். செந்தமிழ் மதுரை கம்பன் கழக சிறப்புறு தலைவர் சீதாராமன். விஞ்சும் புலமை வேலாயுதனார். நெஞ்சில் கம்பனை நிறுத்தும் விசாலாட்சி. ராதாகிருஷ்ணன் எமக்கருள் மாது. வருகை தந்தோரை வாழ்த்தி மகிழ்கிறேன். வண்ண கவிதை வழங்கும் முன்னால் தென்புதுவை மண்ணை எடுத்து என் மார்பில் அடிகின்றேன். வண்ண கவிதை வழங்கும் முன்னால் தென்புதுவை மண்ணை எடுத்து என் மார்பில் அணுகின்றேன். நெற்றியில் அணியவில்லையா? நெற்றியினை எம்பெருமான் நீற்றுக்கு அளித்து விட்டேன். நெற்றியினை எம்பெருமான் நீற்றுக்கு அளித்து விட்டேன். மற்ற புதுவை மண்ணை மார்பில் அணுகின்றேன். ஏன்? மன்னும் அரவிந்தர் வானை அழைத்த நிலம், அன்னை மிராவின் அருளாட்சி பெற்ற நிலம், சித்தாந்த சாமி திருக்கோயில் கண்ட நிலம், 10 ஆண்டு பாரதியை பரிந்து வளர்த்த நிலம், 10 ஆண்டு பாரதியை பார்த்து வளர்த்த நிலம். நாவேந்தர் போற்றிடவே நல்ல தமிழ் வளர்த்த பாவேந்தர் வாட பயன் பெற்றது இந்த நிலம். நீதி ஒழுங்கும் நிறைவாக நீண்டிருக்கும் வீதி ஒழுங்கும். ஒவ்வொரு தெருவும் போய்கிட்டே இருக்கு, எங்க முடியுதுன்னு தெரியல. நீதி ஒழுங்கும் நிறைவாக நீண்டிருக்கும் வீதி ஒழுங்கும் விளங்கும் புதுவை. இங்கே தண்ணிக்கும் பஞ்சமில்லை, தமிழுக்கும் பஞ்சமில்லை. இங்கே தண்ணிக்கும் பஞ்சமில்லை. நான் சொல்றது H2O. தண்ணிக்கும் பஞ்சமில்லை, தமிழுக்கும் பஞ்சமில்லை. எண்ணமுயர் சான்றோர் இனத்துக்கும் பஞ்சமில்லை. மன்னிய புதுவை கம்பனின் கோட்டை. மாண்புடை அமைச்சர்கள் வளர்த்து நிற்கின்றார்.
இந்நாள் முதல்வர் நேற்று வந்தாராம், இன்றோ முன்னாள் முதல்வர் வந்துள்ளார். அன்னை தமிழின் கம்பனை வளர்க்க அமைச்சர் பலரும் அணிவகுக்கின்றனர். அன்னை தமிழின் கம்பனை வளர்க்க அமைச்சர்கள் பலரும் அணிவகுக்கின்றனர். சென்னைக்கு இந்த சிறப்பு என்று வருமோ? அன்னை தமிழில் கம்பனை வளர்க்க அமைச்சர் பலரும் அணிவகுக்கின்றனர். எங்கள் சென்னைக்கு இந்த சிறப்பென்று வருமோ? சீதாராமனின் திருவுள்ளம் எதுவோ? அருந்தமிழ் புதுவை கம்பன் கழகம் அருணகிரியார் அன்று தொடங்கினார். நான் 1969 வந்தவன். இங்கே சீனிவாசராகவன் தலைமையிலே இங்கே நாணல் என்று அவருக்கு பெயர் கவியரங்கில் ஏறினேன். அருந்தமிழ் புதுவை கம்பன் கழகம் அருணகிரியார் அன்று தொடங்கினார். விருந்து கொடுத்த புதுவை முதல்வராய் வெங்கட சுப்பா ரெட்டியார் விளங்கினார். அவர் வீட்டில் போய் சாப்பிட்டிருக்கேன். கருமுகில் ராமன் திருநிறம் பெற்ற கம்பன் அடிப்பொடி சா கணேசனார் பெரும்புகள் தமிழ்கடல் ராயசோ ஐயா இங்கே வந்து கலந்து கொண்ட பெருமக்கள். கருமுகில் ராமன் திருநிறம் பெற்ற கம்பன் அடிப்பொடி சா கணேசனார் பெரும்புகள் தமிழ்கடல் ராயசோ ஐயா பெருங்கவி சீனிவாசராகவன் செந்தமிழ் மரபில் கீவா ஜாவுடன் திருச்சி கம்பன் ராதாகிருஷ்ணன் பைந்தமிழ் பேச கோதண்டராமன் பாட்டரங்கத்தில் கவிகண்ணதாசன் சந்த கவிக்கொரு மரியதாசனார் தமிழுக்கு கண்ணாம் தமிழவேள். இங்கே இருந்த ஒரு நல்ல கவிஞர் நினைவருதா உங்களுக்கெல்லாம்? அவருக்கு புறக்கண் தெரியாது, அகக்கண் நன்றாக தெரியும். சந்த கவிக்கொரு மரியதாசனார் தமிழுக்கு கண்ணாம் தமிழவேள் வாலி. இந்த மேடையில எத்தனை வருஷம் வாலி தலைமை. முந்தும் தமிழ் சேர் மகாராஜனார் மூத்த நீதி இஸ்மாயில் ஐயா. இத்தனை பேரும் புதுவை மண்ணில் எழில்மிகு கம்பன் திருத்தேர் இழுத்தனர். முத்தமிழ் இளைஞர் கோவிந்தசாமி முருகேசன் ஐயா இழுத்த தேர் இது. புகழ் ரங்கிள்ளை சடையப்பன் வீட்டுக்கு பிள்ளை அடையாத வைகுந்தம் அங்கே. கம்பன் அவன் வந்த பின்னாலே அது வந்தது இங்கே. அடையாத வைகுந்தம் அங்கே. அடகான புதுச்சேரி மாட்சி சென்ற 57 ஆண்டாய் கம்பன் அருளாட்சி. எத்தனை வருஷம்? 57 வருஷம். அடகான புதுச்சேரி மாட்சி சென்ற 57 ஆண்டாய் கம்பன் அருளாட்சி. வழிகாட்டும் சான்றோர்கள் கூட்டம் கம்பன் வாக்கெல்லாம் ராமபிரான் திருவருளில் நாட்டம். அன்போடும் அறம்பேணும் வாயில் எங்கே? அன்போடும் அறம்பேணும் வாயில் நம் அயோத்தியில ராமனுக்கு இன்றுதான் கோயில். நம் அயோத்தியில ராமனுக்கு இன்றுதான் கோயில். இன்பமுறும் புதுச்சேரி மண்ணில் எங்கள் ராமனுக்கு 57 ஆண்டாய் கோயில். அன்போடு மரம்பேணும் வாயில் நம் அயோத்தியில ராமனுக்கென்றுதான் கோயில். இன்பமுறும் புதுச்சேரி மண்ணில் எங்கள் ராமனுக்கு 57 ஆண்டாய் கோயில். கற்கோயில் அவர் கட்டி வைத்தார், எங்கள் கம்பனோ அடியாத சொற்கோயில் தந்தான். சிற்பமாய் நிற்கின்ற ராமன் கம்பன் செந்தமிழ் சொல் கேட்க தெய்வமாய் வந்தான். அருணகிரி செடி ஒன்றை வைத்தார், அருணகிரி செடி ஒன்றை வைத்தார். நன்றாய் அதை வளர்த்தார் ஆனந்த கோவிந்தசாமி. முருகேசன் களை எடுத்து விட்டார், முருகேசன் களை எடுத்து விட்டார். புதுவை முதலமைச்சர் பல பேரும் நீரூற்றி காத்தார். வைத்த செடி மரமாக கண்டோம், இன்று வைத்த செடி மரமாக கண்டோம். கம்பன் வளமான தமிழுக்கும் உரமாக கண்டோம். இத்தனையும் செய்தவர்கள் வாழ்க, இத்தனையும் செய்தவர்கள் வாழ்க. இதை இனி தொடரும் சான்றோர்கள் பல்லாண்டு வாழ்க. இதை இனி தொடரும் சிவக்கொழுந்து போன்றோர்கள் வாழ்க. நான் பாடும் பாட்டென்ன பாட்டு, நான் பாடும் பாட்டென்ன பாட்டு. கம்பன் நாட்டரசன் கோட்டையிலே நாய் பாடும் பாட்டு. நான் பாடும் பாட்டென்ன பாட்டு. கம்பன் நாட்டரசன் கோட்டையிலே நாய் பாடும் பாட்டு. தேன்பாயும் கவி எந்த நிச்சை, இந்த சிறியேற்கு கம்பனவன் தமிழ் போட்ட பிச்சை. வந்தவர்கள் எல்லோரும் வாழ்க, வந்தவர்கள் எல்லோரும் வாழ்க. இன்று வாராத நம் கங்கை மணிமாறன் வாழ்க,
இன்று வாராத நம் கங்கை மணிமாறன் வாழ்க, இன்று வாய்ப்பளித்த நம் கங்கை மணிமாறன் வாழ்க. செந்தமிழில் மாலை தர வந்த நெல்லை ஜெயந்தாவும் ரேவதியும் மலர்மகனும் வாழ்க. செந்தமிழில் மாலை தர வந்த நெல்லை ஜெயந்தாவும் ரேவதியும் மலர்மகனும் வாழ்க. எங்கள் கம்பன் காவியம் தந்தது 889 ஆண்டில். கிபி 889 கம்பனுடைய நூல் அரங்கேறிற்று. எங்கள் கம்பன் காவியம் தந்தது 889 ஆண்டில். இந்த அழைப்பில் அதை போட்டிருக்காங்க, நான் பார்த்தேன். எங்கள் கம்பன் காவியம் தந்தது 889 ஆண்டில். அப்போ மங்கள கம்பன் பட்டி மண்டபம் வைக்கவில்லை, வடக்காடு மன்றம் அங்கே இல்லை, மேல்முறையீடும் அன்றைக்கு இல்லை. ஆனால் இந்த தங்க கவிதை மட்டும் இருந்தது. இந்த தங்க கவிதை மட்டும் இருந்தது. தமிழ் கவியாலே கம்பன் உயர்ந்தான். கவியரங்கங்கள் கட்டாயம் வேண்டும். அது 3 பேராய் குறைந்தாலும் சரி, 2 மாறினாலும் சரி, கவியரங்கங்கள் கட்டாயம் வேண்டும். கவிதை இன்றேல் கம்பன் இல்லை. கவிதை புதிய உலகை படைக்கும், கரங்களுக்குள்ளே கடவுளை காட்டும், கரங்களுக்குள்ளே கடவுளை காட்டும். கவிஞர் பொறுப்பை உணர வேண்டும். கவிக்கோல் அசைந்தால் செங்கோல் அசையும். கவிதை கேட்கும் சான்றோர் அவையை கரங்கூப்பி நான் வணங்கி வாழ்த்துகிறேன். இப்பொழுது 3 கவிஞர்களை அழைக்கிறேன். முதலாவதாக மலர்மகன் அவர்கள் கவிதை பாடுவதற்கு வருகின்றார்கள். அவர்கள் தலைப்பு வில்லறம். வில்லறம் தானே? அவர் திடீர்னு ஒன்றுக்கு பயந்து வச்சு அறம் காத்த கம்பன். நான் உள்ளே எல்லாம் நான் போகலை, எனக்கு தெரியாது ஒன்று. வில்லறம் மலர்மகன். ஹனுமனை கம்பராமன் அறத்தினை காக்க தூக்கும் தனு என உரைப்பர் ஆன்றோர். அனுமனுக்கு தனுன்னு பேரு. அனுமன் என்பவனை ஆடி ஐயனின் செய்ய செங்கை தனு என நினைதி வாலி பேசுகிறான். அனுமனை கம்பராமன் அறத்தினை காக்க தூக்கும் தனு என உரைப்பர் ஆன்றோர். தருமத்தை காத்து நின்ற மனிதனின் வில்லறத்தை மலர்மகன் பாட வந்தான். மனிதனின் வில்லறத்தை மலர்மகன் பாட வந்தான். இனியுமேன் தாமதம் வா, எடுவில்லை அறத்தை காட்டு. அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். முறைப்படி நான் 3ஆவதாக வர வேண்டும். ஏதோ சீனியர் சிட்டிசன் என்னை மதித்து என் தம்பி அனுப்பினாரா, தங்கை எதற்கு ஒத்துழைத்தாரா என்றால் இல்லை, அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த இல்லறத்திற்கும் வில்லறத்திற்கும் சிறப்பு, சொல்லறத்திற்கும் சிறப்பு சேர்த்ததே இந்த வில்லறம் தானே. அந்த நன்றி உணர்வால் தான் என்னை இங்கே முதலில் அழைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பனின் ராமசாமி தேரை இழுப்பதற்கு ஒரு நாராயணசாமி, ஒரு ரங்கசாமி என்று இத்தனை சாமிகள் இருந்தால் புதுச்சேரி மண்ணில் ஏனையா அந்த தேர் ஓடாது. எங்கள் தலைவர் கூட சொன்னார், அமைச்சர்கள் எல்லாம் முதலமைச்சர்கள் எல்லாம் இருந்து செய்கிறார்கள் என்றால் முதலமைச்சர்களுக்கெல்லாம் மேலாக இருந்தவன் கவிவேந்தன் கம்பன். அவனுக்கு எத்தனை முதலமைச்சர் இங்கே இருந்து பணி செய்தாலும் தமிழுக்கு செய்த சேவையாகத்தான் கொள்ளப்படும். அவர்களுடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அன்னை தமிழே அமிழ்தே உயிரே வணக்கம். வானமகள் 2 கதிர்கள் ஈன்ற நாளில் வையமகள் ஈன்றெடுத்த தமிழே வாழி. உலகத்தின் முதல் உதடு உச்சரித்த தாயே, ஒற்றை மொழி நீதானே தமிழே தாயே, தலை வணங்குகிறேன். தன் தலைக்கு மட்டுமல்லாமல் தமிழின் தலைக்கும் தலைப்பாகை கட்டிய எங்கள் மகாகவி, அதேபோல் பழைய சேரிகளின் வருத்தங்களை எல்லாம் விருத்தங்களில் பாடிய எங்கள் புதுச்சேரி கவிஞன், அந்த எட்டயபுரத்து முறுக்கு மீசையும் வெட்டிய புதுவை நறுக்கு மீசையும் 2 மீசைகளுக்கும் நான் பணிந்து வணக்கம் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த மீசை வணக்கம் என்னுடைய ஆசை வணக்கம். புதுச்சேரி கம்பன் கழகம் ஐயா, நீங்கள் பாடியதையெல்லாம்
அடுத்த ஆண்டு இந்த கம்பன் கழகம் ஒரு புக்லெட்டாகவே போட்டு விடலாம். அந்த வரலாற்றை அழகான கவிதையில் வடித்திருக்கிறீர்கள். கவிதையில் வடிக்கிற போது அதனுடைய கௌரவமே வேறு என்பதனாலே உங்கள் அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே அவங்க பயன்படுத்திக்கலாம். புதுச்சேரி கம்பன் கழகம் அமைக்கும் நிகழ்ச்சிகள் ஆண்டாண்டு புதுமைகள் பழகும். அதுதான் வித்தியாசம். இந்த தலைப்பு கூட பாருங்க, ராமன் காத்த அறம்னு தான் வரணும். இங்க என்ன பண்ணியிருக்காங்க, அறம் காத்த கம்பன்னு போட்டிருக்காங்க. அதில் ஒரு சூட்சமம் இருக்கு, அதை தெரிந்து செய்திருக்கிறார்கள். இந்த தலைப்புக்காகவே அவர்களை நான் மிகவும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 600 ஆண்டு கடந்து 57 ஆண்டு, இதற்குள் ஒரு 100 ஆண்டு சாதனை நிகழ்த்தி இருக்கிறீர்கள். உங்கள் திருப்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். செயலாளர் ஐயா சிவக்கொழுந்து ஐயா அவர்கள் படபடத்த பேச்சில் விறுவிறுப்பு இருக்கும், தேனீக்கு வகுப்பெடுக்கும் சுறுசுறுப்பும் இருக்கும். அப்படிப்பட்ட வாய்மையாளர் தன்னிடம் ஒரு தமிழுக்கென்று தனிப்படை இருந்தாலும் தானே ஒரு தனியாள் படையாய் இயங்குகிற அந்த வேகம் பாராட்டுக்குரியது. இவர் காலில் சுடலும் சக்கரம் என்றால் அந்த காலை தொட்டு என் கைகள் வணங்குகிறேன். கம்பன் கவியமுதை செவியமுதாக பருக வந்திருக்கிறீர்கள். காதில் இலை போட்டு காத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் கவியமுது படைக்க வேண்டும், படைக்க விரும்புகிறோம். இதையெல்லாம் நீங்கள் கவியமுதை செவியமுதாக பருக வந்திருக்கிற ஆண்டோர் பெருமக்கள் நீங்கள்தான் இந்த அரங்கத்தின் அரங்கநாதர்கள். இந்த காட்சி கம்பனுக்கு கூட கிடைக்கவில்லை. நூலை அவர் அரங்கேற்றம் செய்கிற போது அலைந்த இடங்களிலே எல்லாம் அரங்கநாதர்கள் கூடிய இந்த திருவரங்கம் அன்று அவனுக்கு அடைத்தது. இன்று இந்த திருவரங்கம் கம்பனுக்கு பணிவிடை செய்கிறது. வாழ்த்துகிறேன். இன்றைய கவியரங்க தலைவர் ஐயா சோ.மீ. ஐயா அவர்கள் சொல்லுக்கு மேல் சொல் போட்டு கவி மீட்டு எடுக்கிறவர். சோ.மீ. திருச்சிக்கு ஒரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இம் என்றால் 200, அம் என்றால் 600 என்று ஆசு கவிகள் எழுதுவார் என்றால் எங்கள் மீனாட்சி சுந்தரம் அதற்கு இழைத்தவரில்லை என்பதை அற்புதமாக அந்த கவிதையிலே காட்டியிருக்கிறார். இவர் இரு சமய புலவர். இவரை வரவேற்கின்றேன். கம்பநாட்டு ஆழ்வாரின் வைணவ பிரசாதத்தை வழங்க வந்துள்ள சைவ நாயனார். இன்னொரு நாயன்மார் என்று கூட இவரை கொண்டாடலாம். அட, நாராயணம் பாட ஒரு நமச்சிவாயமா, அருமையான பொருத்தம். அந்த கனப்பொருத்தம் கூட அற்புதம்தான். தலைவரை தாழ் தொட்டு வணங்கி பணிகிறேன். இன்றைய கவிச்சோலை ஒரு கனிச்சோலை. ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில், முக்கனிகள் உதிரும் பழம் உதிர் சோலை. இந்த தனித்தனி முக்கனி பிழிந்து ஒன்றாய் கூட்டி அதிலே பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பரிமாற வந்திருக்கிறவர் தலைவர். நம்முடைய பசியார வந்திருக்கிறவர் தலைவர் ஐயா அவர்கள். ஐயா, போற்று கவி மாலை உங்களை ஒரு மலர் வணங்குகிறேன். உடன்பாடும் கவிஞர்கள் என்பாடு எப்போதும் உடன்பாடு உள்ளவர்கள் தான். என்றாலும் ஜெயம்தா என்று கேட்காமலே செல்லுகிற இடங்களிலே எல்லாம் ஜெயங்கொண்டானாக திரும்புகிற உண்மை. ஒரு பரணி பாடலாம், பாடுகிறேன். மொழியை அணுவாக ரசிக்கிறவர் அணுநகர் செல்வி. மொழியை அணுவாக ரசிக்கிறவர், தமிழின் உயிர் அணுவாக மேடைகளிலே உலா வருகிறவர் அணுநகர் கவிஞர் கல்பாக்கம் ரேவதி. உங்களுக்கு என் அணுக்கமான நன்றி. அறம் காக்கும் கம்பனுக்கு நாம் புகழ் காப்பு கட்ட வேண்டாமா? கிராமங்களில் காப்பு கட்டிய பிறகு விழா நடக்கும். ஆனால் இங்கே விழாவில் நான் கம்பனுக்கு காப்பு கட்ட வந்திருக்கிறேன். எம் மொழி காப்பியத்திற்கும் மேலானது எம் மொழி காப்பியம் என்று நாம் பெருமைப்பட அமைந்தது கம்பராமாயணம். அது செம்மொழி காப்பியம். மேனாட்டு காப்பிய சக்கரவர்த்திகள் ஹோமர், வர்ஜில், தாந்தே, மில்டன் நம்மூர் கவி சக்கரவர்த்திக்கு ஒரு படி கீழே. இலியட், ஓடிசி, பாரடைஸ் லாஸ்ட் என்கிற மேலை காப்பியங்களும் கம்பராமாயணம் ஒரு படி மேலே. இப்படி நான் சொன்னால் ஏதோ ஆசை பற்றி அறையில் உற்றேன் என்று நீங்கள் என்னை அலட்சியமாக கருதலாம். நான் சொல்லவில்லை.
பன்மொழி புலமை வாவேசு ஐயரின் இது காப்பிய தரிசனம். ஆங்கில புலமை ஆசாஞாவின் ஒப்பீட்டு விமர்சனம் ஆனதனாலே இதை தமிழ் கூறும் தல்லுலகம் மெச்சி புகழ்ந்து உச்சி மேல் வைத்து கொண்டாடுவது நாம் இன்றும் காணுகிற நிதர்சனம். அறம் காத்த கம்பன், அருமை தலைப்பு. அறம் காத்த ராமன் தெரியும், காப்பிய கர்த்தா ராமனை தாண்டி கருவி கம்பன் எப்படி? அதுதான் தலைப்பின் சிறப்பு. ராமனை பேசுங்கள், அவன் வழி கம்பன் மீது புகழ் ஒளி வீசுங்கள் என்பது இந்த புதுவை கம்பன் கழகத்தாரின் ஆசை என்பதனாலே இந்த தலைப்பை வெகு அருமையாக ரசித்து எழுதினேன். கம்பன் காட்டும் அறம், அதுவே ராமன் மூலம் கம்பன் காட்டும் அறம். காப்பியம் முழுக்க காணலாம் இந்த அறத்தின் நிறம். அறம் வெல்லும் பாவம் தோற்கும், அதுதானே கம்பராமாயண பாவிகம். அதைத்தான் காப்பியம் முழுக்க கொண்டு வந்திருக்கின்றார். அதை வெற்றி பெற வைப்பதற்கு வில்லறத்தை கம்பர் துணையாக கொண்டிருக்கிறார். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்ற மரபில் வந்தவன் ராமன். திறமிகு படை பக்கமில்லா போதும் அறம் இருந்தது அவன் பக்கம். அப்படி அறம் நிலைநிறுத்தும் முயற்சியில் அறத்தின் நாயகன் ராமனின் திறத்துக்கு சவாலாய் திகழ்ந்தவர்கள் மூவர்: தாடகை, வாலி, இராவணன். மூவருமே வில்லங்கமானவர்கள் தானே. இவர்களை ஒடுக்க ஒரு வில்லங்கமானவன் தானே வர வேண்டும். வந்தான் ராமன். எனில் ராமன் வில்லங்கமானவனா? ஆம். தான் வேறு தன் தனு வேறு என்று இல்லாமல் தன் உடலின் ஒரு அங்கமாகவே தன் வில்லை கொண்டவன் என்பதனாலே ராமன் வில்லங்கமானவன் தானே என்று கொண்டால் இந்த போட்டி சரியான போட்டியாகத்தான் அமைகிறது. சினிமா பாணியில் சொன்னால் சபாஷ், சரியான போட்டி. அதம் செய்த இந்த மூவரையும் ராமன் வதம் செய்த விதம் துச்சம். அதுதான் வில்லறத்தின் உச்சம். ஒரு நகை மாற்றம் செய்யும் போது முதலில் அதன் அழுக்கு எடுப்பார்கள், அப்புறம்தான் தங்கத்தை அங்கீகரிப்பார்கள். அப்படித்தான் ராமனின் வில்லறம். அந்த அம்பு வேதம் தப்பின போதும் அவன் தனுபூமி சரங்கள் தப்பாகாது. ராமன் தனுபூமி சரம் படுகிறவர்களுக்கு வரம். அது எப்படி சார்? அந்த அம்பு அடிபட்டவனின் உள் அழுக்கை முதலில் நீக்கும், நகை அழுக்கு எடுப்பது போலே. உள்ள கரையை போக்கும், சுத்திகரிப்பது போலே. உடலும் மனமும் சுத்திகரிக்கும், பிறகே அவனுக்கு சித்தி கொடுக்கும், மோட்ச முக்தியும் கொடுக்கும். அப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்தது ராமனின் அம்பு. போர்க்களம். ராவணன் நிற்கிறான் நிராயுதபாணியாய். அவனை சூழ்ந்த இந்த சோகம் அவனுடைய தன்வினை அல்ல, பிறன்மனை. அது பெரும்பிழை. வில்லாயுதத்துடன் நிற்கிறான் ராமன், எல்லாமும் இழந்து நிற்கிறான் ராவணன். வாய்த்தது நல்ல நேரம் ராமனுக்கு, கெட்ட நேரம் ராவணனுக்கு. ராமனின் தேர்ப்பாகன் மாதலி சொன்னான், எடு வில்லை, தொடு அம்பை, முடி அவனை. அவசரப்படுத்தினான். அண்ணல் அவனை ஆசுவாசப்படுத்தினான். போர் அறம் அன்று, இன்றல்ல அவன் வேலை, அவன் போய் வரட்டும் நாளை என்று தவணை கொடுத்தான் அந்த தயாபரன். மனைவி மக்கள் மண்ணின் மக்கள் என வக்கணையாகத்தானே வாழ்ந்தான் ராமணன். எந்த குறையும் இல்லையே. ஆனால் எப்படி வீழ்ந்தான்? இரு கணையால் வீழ்ந்தான். காமன் கணை அவன் பெயரை கெடுத்தது, ராமன் கணை அவன் உயிரை எடுத்தது. சும்மாவா எடுத்தது? கடைந்தெடுத்தது. ராமனின் அம்பு ராவணன் உடலில் உள்நுழைந்து தொழாவியது. அவனுள் இருப்பது ராவணனின் உயிரணுவா, சீதையின் பெயரணுவா என்பதை ஒரு போஸ்ட்மார்ட்டமே செய்தது. அப்புறம்தான் அது ஒரு கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்தது. அதற்கு பிறகு ராவணனின் மும்மலம் அழிந்தது, அவன் முகம் மும்மடங்கு பொலிந்தது. இப்பொழுது மறுபடியும் அந்த நகை விஷயத்தை தொடர்பு கொண்டு பாருங்கள். அழுக்கை எடுப்போம், ஆபரணம் செய்வோம். ராமனுடைய வில்லின் கூர்மை அப்படிப்பட்டது. வாலிவதை வாத பிரதிவாதங்களால் உரையாடல் வார்த்தையாடல்களாக நீள்கிறது. எல்லாமே உங்களுக்கு தெரியும். நேற்றும் இன்றைக்குமா போட்டு கடைஞ்சி எடுத்துட்டாங்க காலையிலிருந்து. அதை நாம் இப்பொழுது சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு தன்னை உணர்கிறான், தான் உணர்கிறான். வாலி கேட்கிறான், ராமா, நீயே மறைபொருளாவாய் என்பது எனக்கு தெரியும், அறிந்து கொண்டேன்.
ஆனால் இப்படி மரத்தின் பின்னால் நின்று மறைபொருளாவா என்று நான் அறியவில்லை என்று அவன் கேலி செய்கிற போது ராமன் வெட்கப்படுகிறான். ஆம், ராமனின் வில்லுக்கு தம்பி வில்லவன் லக்குவன் பதில் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? பேசுவது ஞான புலம்பல். வாலி, நீ பேசுவது ஞான புலம்பல், ஆனால் நீ உண்மையில் விலங்கு. விலங்கை மறைந்திருந்துதானே வேட்டையாட வேண்டும், அதைதான் செய்திருக்கிறோம் என்று இலக்குவன் சொல்லுகிறான். என்றாலும் இங்கே ஒரு கனத்த மௌனம் சூழ்கிறது. அந்த ராமனுடைய வில்லும் கொஞ்சம் நாணம் அடைகிறது. உங்களுக்கு புரியும் என்று சொல்லி நினைக்கிறேன். கடந்து போகிறோம். சுக்ரீவன் முடிசூடும் தருணம். ராமன் அவனுக்கு அறிவுரை தருகிறான். சுக்ரீவா, இன்று என் சொந்த வில்லறம் பார்க்கிற நான் அன்று உந்து வில்லறம் பார்க்காமல் போனேன். அதனால் என்ன? பாலபருவம் ஒரு விளையாட்டு தீரா வினையாட்டாகி போனதே. மந்தரை பண்டை நாள் என் பாணி வில் உமிழ் உண்டை உண்டதனை உண்ணுவாள். அதனால் என்ன என்ன பண்ணுவாள்? குனிந்தே நடப்பாள் கூனி, பாவம் உயரம் ஒடிந்து நடக்கிறாளே என்று பரிதாபப்பட்டேன். பாவம் மண் தரை பார்த்து மடிந்து நடக்கிறாளே என்று அவள் மீது பரிதாபப்பட்டேன். அதற்காக நேராக உந்துவில் அடித்தேன். அவள் முதுகு நேராக்கத்தான் அடித்தேன். நேராக அடித்தேன், அவன் முதுகு நேராக்கத்தான் அடித்தேன். ஆனால் விஷயம் கோணலாகி போனது. விஷயம் கோணலாகி போனது. சிறு பிள்ளை நான், சிறு பிழைதான், மன்னித்திருக்கலாம். மண் உருண்டையால் தான் அடித்தேன், எனக்கு மண்ணே இல்லாமல் அடித்து விட்டாள். யாகத்தில் வந்த பிள்ளை, தவம் செய்து யாகத்தில் வந்த பிள்ளை எனக்கு ராஜ யோகமே இல்லாமல் முடித்து விட்டாள். சின்ன பிள்ளை நான், சிறு பிள்ளைதான், மன்னித்திருக்கலாம் என்றேனே. அவள் மன்னிப்பாளா? மன்னிக்க மாட்டாள். ஏனென்றால் அவள் மனம் முழுவதும் மண்டிய நெருப்பு. குழந்தை தொட்டது என்று குறைத்தா சுடும் நெருப்பு. என்னை சுட்டு விட்டாள். சிற்றன்னையிடம் பற்ற வைத்தாள், என்னை இன்று காடு சுற்ற வைத்தாள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நினைக்கிறாய்? ஊனமுற்றவள் கூனி என நான் ஈனமாக கூட எண்ணவில்லை. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு காலையில் பரிசுகளை கொடுத்தார்கள். அப்படி செய்கிற போது அந்த குழந்தைகளினுடைய உற்சாகத்தையும் மனவேகத்தையும் பார்க்கிற போது பெருமகிழ்ச்சியாக இருந்தது. அதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். காலையில் நடந்தது அந்த பரிசளிப்பு விழா. ஊனமுற்றவள் கூனி என ஈனமாக கூட நான் எண்ணவில்லை. அவள் ஒரு மாற்றுத்திறனாளி என மதிப்பிட மறந்து போனேன். இப்போதானே இந்த பேர் வந்திருக்கு, மாற்றுத்திறனாளி. அவள் ஒரு மாற்றுத்திறனாளி என மறந்து போனேன். என் ஆட்சியை அவள் மாற்றும் திறனாளி என்று தெரிந்த பிறகுதான் அவள் மாற்றுத்திறனாளி என மதிக்க ஆரம்பித்தேன். மதித்து என்ன பயன்? இன்று நான் உன்னுடன் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே வில்லறம் என்பது மிகவும் முக்கியம் என்பதை நீ கொள். யாரையும் சிறியவர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்யல். என்னுடைய வாழ்க்கை ஒரு பாடம். ஆகையினாலே இதை தெரிந்து கொள். தாடகை வதம். தயங்கியது ராமன் வில். அவள் பெண் என மயங்கியது. குரு விஸ்வாமித்திரர் தான் அதற்கு வீட்டோ பவர் வழங்கியது. நடத்து. மெய் நின் உரை வேதம் என்று குருவின் உரையை வேதமாக கொண்டான் ராமன். தாடகையை வதம் செய்ய செயலில் இறங்கினான். இல்லறம், சொல்லறம், வில்லறம், இந்த மூவரத்தில் இல்லறம் சொல்லறம் முதலிரு அறங்களையும் காத்தது வில்லறமே எனில் அதில் வில்லங்கமே இல்லை. ராமன் அறத்தின் ஆழி, தர்மம் நோக்கிய தோன்றல், அறத்தினுக்கோர் உயிர் துணை என்றெல்லாம் பாடுவான் கம்பன். ராமனுக்கு புகழ் மாலை சூடுவான். காப்பியத்தில் வில்லறம் காத்த கம்பனுக்கு என்னுடைய வீர வணக்கம், வில் வணக்கம். மலர் அம்பு அவன் காலில் மணக்கும் வணக்கம். மலர்மகன் பாட்டு மனத்தை கவர்ந்தது. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அழகாய் மீண்டும் கேட்க கிடைத்தது. ஆமாம், உன்னத மீசை இரண்டை பாடினீர். உங்களுக்கு மீசை உண்டா?
உன்னத மீசை நறுக்கு மீசை, இன்னொரு என்ன மீசை? முறுக்கு மீசை. எனக்கும் மீசை வளர மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுவேன்? மீசையில்லா கவிஞர் இவர் மீசைகளை பாடிவிட்டார். ஆசையுடன் மீசையினை அடுத்த ஆண்டு வளர்க்கட்டும். ராவணனும் வில்லன், ராமனும் வில்லன். அவன் ஆங்கில வில்லன், இவன் அருந்தமிழ் வில்லன். கையிலே வில்லை ஏந்திய வில்லன் ராமன், வில்லுக்கு புகழ் தந்தவன் ராமன். என்ன சொன்னார்? காமன் கணை அவன் நெஞ்சில் பாய்ந்ததால் ராமன் கணை அவன் உயிரை தின்றது. மனசுல தங்குறது. ராமன் வில் அம்பு பட்டதால் வாலியும் உயர்ந்தான், ராவணனும் உயர்ந்தான். வாலி எப்படி உயர்ந்தான்? வானுக்கு அப்புறத்து உலகனானான், அண்டத்துக்கு அப்புறத்து உலகனானான். ராவணன் எப்படி உயர்ந்தான்? மும்மடங்கு பொழிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்களம்மா. மண் உருண்டை நான் அடித்தேன், அவளோ எனக்கு மண்ணே கிடைக்காமல் அடித்து விட்டாள். இது கூனியை பற்றி ராமன் கருத்து. என்ன? மாற்று திறனாளி ஆட்சியை மாற்றும் திறனாளி. அதான் அந்த அங்கங்க ஒரு பிளாஷ் வரும், அதை மட்டும் குறிச்சு வச்சுக்கிட்டேன். வில்லறம் பாடிய மலர் மகனுக்கு நல்லற வாழ்த்து நாம் உரைக்கின்றோம். அடுத்த ஆண்டு மீசையோடு அரங்கினில் சந்திப்போம். ரேவதி அடுத்து வருபவர் நம் கல்பாக்கம் ரேவதி. கூட்டொருவர் வேண்டாத கொற்றவன் ராமன். கூட்டொருவரையும் வேண்டா கொற்றவன். கூட்டொருவர் வேண்டாத கொற்றவனாம் ராமபிரான். பாட்டரசன் கம்பன் படக்கத்தால் நாட்டினிலே சொல்லறத்தை காத்த சுவைத்திறத்தை பாட்டரங்கில் கல்பாக்கம் ரேவதியே காட்டு. சொல்லறத்தை காத்த சுவைத்திறத்தை பாட்டரங்கில் கல்பாக்கம் ரேவதியே காட்டு. அம்மா என்கிறது தமிழ், ஆப்பிள் என்கிறது ஆங்கிலம். உணவில் தொடங்குகிறது ஆங்கிலம், உணர்வில் தொடங்குகிறது தமிழ். என்னை கருவறைக்குள் எந்நாளும் சுமந்திருக்கும் அன்னை தமிழே, சின்னங்கள் காட்டாமல் சீட்டொன்றும் கேட்காமல் வாக்குறுதிகள் தந்து வாக்குகளை சேர்க்காமல் நாக்கினிலே நடம் புரியும் நற்றமிழே நாயகியே. வள்ளுவனின் குரலானாய், வள்ளுவனின் குரலானாய், சிலம்பினிலே பரலானாய், வள்ளலார்க்கு அருளானாய், கம்பன் கவி பொருளானாய், பாரதிக்கு சிந்தானாய், பாரதிதாசனுக்கு வெற்றி சங்கானாய். திசையிலே நீ கிழக்கானாய், இன்று இசையா மொழியா வழக்கானாய். திசையினிலே நீ கிழக்கானாய், இன்று இசையா மொழியா வழக்கானாய். செல்லுக்குள் சிம்காடாய் என் உள்ளுக்குள் நிறைந்தவளே, செல்லுக்குள் சிம்காடாய் என் உள்ளுக்குள் நிறைந்தவளே. ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் கற்றுத்தந்த அரசருண்டு, ஆளுநருக்கே தமிழ் கற்றுத்தந்த சூரிய அரசின் செங்கோல் நீ. தாயே, நால் பக்கம் இருந்து வந்து நற்றமிழின் சுவை சேர்க்க நூல் பக்கம் ஒன்று விடா மேலறிஞர் மத்தியிலே அவர் கால் பக்கம் நிற்பதற்கும் தகுதியிலா சிறுமகளை கல்பாக்கத்திலிருந்து வந்து கவி பாட அழைத்து வந்தாய். கவியரங்கில் இல்லுக்கும் சொல்லுக்கும் வில்லுக்கும் போட்டி வைத்தாய். இல்லுக்கும் சொல்லுக்கும் வில்லுக்கும் போட்டி வைத்தாய். நெல்லைக்கும் மலரின் பிள்ளைக்கும் நடுவில் இந்த சிறு கிள்ளையை ஏன் மாட்டி வைத்தாய்? புரிகிறது. ஊடல் என்றாலும் கூடல் என்றாலும் அல்வா கொடுத்தால் தானே இனிக்கும் இல்லறம். ஊடல் என்றாலும் கூடல் என்றாலும் அல்வா கொடுத்தால் தானே இனிக்கும் இல்லறம். அதனால்தான் நெல்லைக்கு தந்தீர்கள் இல்லறம். அப்பாவின் வில்லை, அப்பாவின் வில்லை பிள்ளையிடம்தானே ஒப்படைக்க வேண்டும். மலர் மகனிடம் மாலின் பிள்ளையிடம் தந்தீர்கள் வில்லறம். நெல்லைக்கும் பிள்ளைக்கும் நடுவில் இந்த கிள்ளைக்கு என்ன வேலை? நெல்லைக்கும்
மலரின் பிள்ளைக்கும் நடுவில் இந்த கிள்ளைக்கு என்ன வேலை? பேச்சென்றால் கிளிதானே, பேச்சென்றால் கிளிதானே, பேசு என்றாய் தமிழே சரிதானே. இந்த புதுவை கம்பன் கழகம் புதுமையானது. இங்கு முதல்வர் ரங்கசாமியாய் இருக்கிறார். முன்னால் அமர்ந்திருப்பவர் முன்னாள் முதல்வர் நாராயணசாமியாய் இருக்கிறார். அறக்கட்டளை தந்தவரோ கோவிந்தசாமியாய் இருக்கிறார். திருமாலை பாட பெருமாள்களே வந்து அமர்ந்திருப்பது பெருமை அல்லவா? திருமாலை பாட பெருமாள்களே வரிசையில் வந்து அமர்ந்திருப்பது பெருமை அல்லவா? மாது என்றால் ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு பிரியம். மாதுதானே அவரின் ஐஸ்வர்யம். ஆன்றோரே சான்றோரே அனைவரையும் வணங்குகிறேன். முகநூலில் மூழ்காமல் வாட்ஸ்அப்பில் வாழாமல் குகநூலை சுவைப்பதற்கு வந்தோர்க்கு அவை வணக்கம். முகநூலில் மூழ்காமல் வாட்ஸ்அப்பில் வாழாமல் குகநூலை சுவைப்பதற்கு வந்தோர்க்கு அவை வணக்கம். போற்றும் இடங்களிலே கொஞ்சம் கைதட்டி வையுங்கள், போற்றும் இடங்களிலே கொஞ்சம் கைதட்டி வையுங்கள், தோற்கும் இடங்களிலே பிறகு தோள் தட்டி சொல்லுங்கள். ஆளின் கொழுந்து பல்லை காக்கும், அரசின் கொழுந்து எல்லை காக்கும், வேம்பின் கொழுந்து இல்லை காக்கும், தமிழ்தாய் தன் நெற்றியில் தரித்த சிவக்கொழுந்தோ தமிழ் சொல்லை காக்கும். தலைமை கவியே, வானாட்சி செய்து வரும் வான்முகிலின் நிறம் கொண்டு, வானாட்சி செய்து வரும் வான்முகிலின் நிறம் கொண்டு, தேனாட்சி செய்து வரும் திரள் தமிழின் பூச்செண்டு, கோனாட்சி செய்கின்ற கவியரசே குரல் முரசே, அன்னை மீனாட்சியை வணங்கும் ஆசானே வணங்குகிறேன். நீங்கள் முதலில் கம்ப ரசம் காய்ச்சியது காரைக்குடியிலாமே, நீங்கள் முதலில் கம்ப ரசம் காய்ச்சியது காரைக்குடியிலாமே, வளர்ந்தது மதுரையிலாமே. இன்று புதுமையில் பிடியில் குடியிருந்ததென்னவோ தமிழ் கோப்பைகளில்தான், நீங்கள் குடியிருந்ததென்னவோ தமிழ் கோப்பைகளில்தான். ஆனாலும் இந்த தள்ளாத வயதிலும் நீங்கள் தள்ளாடாமல் இருக்கும் தமிழ்க்கழகம் உங்களை வணங்குகிறேன். அறம் காத்த கம்பன் சொல்லறம். கம்பன் தன் எழுத்தாணியை இயக்கிய போதெல்லாம் அறங்கள் வந்து அவனிடம் வரங்கள் கேட்டன. கம்பன் தன் எழுத்தாணியை இயக்கிய போதெல்லாம் அறங்கள் வந்து அவனிடம் வரங்கள் கேட்டன. அவன் படைத்த ராமன் அறங்களின் நாயகன். அவன் பக்க விளைவு ஏற்படுத்தும் கோவிஷீல்டு மருந்தல்ல, அவன் பக்க விளைவு ஏற்படுத்தும் கோவிஷீல்டு மருந்தல்ல, பக்கா விளைவு ஏற்படுத்தும் ஆவிஷீல்டு மருந்து. கம்பன் படைத்த ராமனும் சீதையும் ஓய்வெடுக்கிற போதெல்லாம், கம்பன் படைத்த ராமனும் சீதையும் ஓய்வெடுக்கிற போதெல்லாம் புற்களின் மீது படுத்துறங்குவார்களாம். கம்பன் எழுத்தாணியோ ஓய்வெடுக்கிற போது கூட சொற்களின் மீது தானே படுத்துறங்கியது. ராமன் தம்பியர்க்கு இதயத்தில் இடம் கொடுத்ததால் சிறப்பான அண்ணா. ராமன் தம்பியர்க்கு இதயத்தில் இடம் கொடுத்ததால் சிறப்பான அண்ணா. சாதியை மறுத்து ஜடாயுவை நண்பனாக்கிய தசரதன் என்னும் பெரியாரின் பிள்ளை. உடன்பிறப்புகளை உயிராய் நினைத்த கருணாநிதி. தாமரை வீற்றிருக்கும் அவையில் சூரியனை பாட உனக்கென்ன தைரியம்? தாமரை வீற்றிருக்கும் அவையில் சூரியனை பாட உனக்கென்ன தைரியம் என்றுதானே நினைக்கிறீர்கள்? இங்கு நான் பேசியது அரசியல் அல்ல, கம்பன் காட்டும் அறவியல். பெண் என்று தாடகையை அவன் கொல்ல மறுத்தது வில்லறம். விஸ்வாமித்திரன் விளக்கியதும் செலுத்தினான் சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம். அது நற்சொல் ஒன்று மூடனின் ஒரு காதில் நுழைந்து மறு காதில் வந்தது போல் தாடகை மார்பில் நுழைந்து மறுபுறம் வந்தது. தாடகை மார்பில் நுழைந்து மறுபுறம் வந்தது. இது வில்லறத்தில் விளைந்திட்ட சொல்லறம். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனுக்கு தருவாய், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனுக்கு தருவாய். தவம் முடித்து
7 ஆண்டில் திரும்பி நீ வருவாய் என்று சொன்னாள் சிற்றன்னை. பொதுவாக பிள்ளைகள் தானே பெற்றவளை வீடு கடத்துவார்கள். பொதுவாக பிள்ளைகள் தானே பெற்றவளை வீடு கடத்துவார்கள். இங்கு பிள்ளையை பெற்றவள் நாடு கடத்தினாள். மன்னவன் பணி நும்பணி என மனமாற ஏற்ற ராமன் திரும்ப செல்கிறான். திக்கற்று தனியே செல்பவனுக்கு தெய்வம் துணையாகும். இது முன்னோர் வாக்கு. திக்கற்று தனியே செல்பவனுக்கு தெய்வம் துணையாகும். இங்கு தெய்வமே தனியாக சென்றது. தனியனாய் செல்லும் ராமனை பார்த்து தமிழ் கொதித்தது. தனியனாய் செல்லும் ராமனை பார்த்து தமிழ் கொதித்தது. அது கம்பனுக்குள்ளே குதித்தது. அப்போது கம்பனுக்கு ஒரு கற்பனை உதித்தது. யார் துணை அவனுக்கு? இழைத்த விதி முன் செல்ல, ஏங்கி தருமம் பின் செல்ல. இழைத்த விதி முன் செல்ல, ஏங்கி தருமம் பின் செல்ல என்று வழித்துணை அனுப்பி வைத்தான் கம்பன். இது துறவரத்தில் வந்த சொல்லறம். காவி உடுத்தி தேவிகளோடு கைலாசம் போவதிலே சிலருக்கு ஆனந்தம். காவி உடுத்தி கைலாசம் போவதிலே சிலருக்கு ஆனந்தம். ராவணன் கைலாயத்திலிருந்து வந்த பிறகு தேவியை அபகரிக்க காவியை உடுத்தினான். பரிமளம் பூசி வந்தான். பரிசுகள் தருவேன் என்றான். குரிசிலை விட்டுவிட்டு என்னோடு குடித்தனம் நடத்தி என்றான். பரிமளம் பூசி வந்தான். பரிசுகள் தருவேன் என்றான். குரிசிலை மறந்துவிட்டு என்னோடு குடித்தனம் நடத்தி என்றான். அரியோடும் வாழ்ந்த பேடை அங்கணத்து அழுக்கு உண்ணும் நரியோடும் வாழ்வதுண்டோ நாயினும் கடைப்பட்டோனே என்று புல்லினை தூக்கி போட்டு நில்லென்று சொன்னாள் சீதை. புல்லினை தூக்கி போட்டு நில்லென்று சொன்னாள் சீதை. எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் ஒரு சொல்லினால் சுடுவேன் என்றாள். ராமன் வில்லாற்றலுக்கு மாசென்று அதை வீசினாள். இது கற்பரம் காத்து நின்ற அற்புத சொல்லறம். குகன் ராமனுக்குள் நுழைந்த இதய நதி. குகன் ராமனுக்குள் நுழைந்த இதய நதி. அனுமனோ பிரிவெனும் இருளுக்குள் கிடந்த ராமனுக்கு சீதையை கண்டறிந்து புது ஒளி தந்த உதயநிதி. நேராக நின்ற நெடுந்தகையை பார்த்து நீங்கள் யார் என்று எம் மன்னனிடம் உரைப்பது கூறுவீர்கள் எனக் கேட்டான் மாருதி. கம்பன் காவியத்தேரின் சாரதி. மரகத ராமனோ மகிழ்ச்சியில் துள்ளினான். இளைய பெருமாளிடம் இதயம் திறந்து இவனல்லவோ சொல்லின் செல்வன் என்று சொல்லினான். சொல்லறத்தின் சுயம்பாக தோன்றினான் அனுமன். உலகத்தில் சிறந்த அறம் எந்த அறம்? உலகத்தில் சிறந்த அறம் எந்த அறம்? கொல்ல முடிந்த நேரத்திலும் ஒருவனை கொல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். ஆயுதங்கள் ஏதுமின்றி அனாதையாய் நின்றவனை அப்போதே கொன்றிருந்தால் ஒருவேளை ஜெயித்திருக்கலாம் வில்லறம். தசமுகனை உண்மையில் வீழ்த்தியது ராமனின் வில்லரமா? ராமன் உதிர்த்த ஒற்றை வாக்கியமாம் சொல்லறம். அன்றே கொன்றிருந்தால் வீரனாய் ஒருவேளை சென்றிருப்பான் சிவலோகம். ராமன் சொன்ன சொல்லை கேட்டதும் உடலம் என்னும் சடலமாய் நடந்தான். என்ன சொன்னான் ராமன்? இன்று போய் நாளை வா. வில்லறம் திகைத்தது, சொல்லறம் ஜெயித்தது. நன்றி, வணக்கம். குருவை பார்த்து குடுமி வைத்த குளிர்நிலவு இலங்கையிலிருந்து வந்த கம்பன் கணையாழி ஆண் வடிவம் எடுத்து வந்த அழகான தமிழன்னை இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம், நன்றி.
மேடைக்கு கதிரவனும் மதியும் வந்திருக்கிறார்கள். கதிரவனுக்கும் மதிக்கும் நம்முடைய வணக்கங்கள். பக்கத்திலேயே ராமச்சந்திர பெருமானும் வருகை தந்திருக்கிறார். கோவிலூர் மகா சன்னிதானம் அவர்களுக்கும் நம்முடைய இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய அன்புக்குரிய ராமச்சந்திரன் அவர்களுக்கும் வர இருக்கக்கூடிய மற்ற சான்றோர்களுக்கும் முன்னாலேயே வணக்கம். கல்பாக்கம் ரேவதி பேசினார். கல்பாக்கம் ரேவதியின் பாட்டும் கூட கனமாய்த்தான் இருந்தது. அம்மா செல்லுக்குள் சிம்காடாய், இந்த ஊமையெல்லாம் நான் இப்பத்தான் கேட்கிறேன், இவ்வளவு காலமா கேட்கல. செல்லுக்குள் சிம்காடாய் உள்ளத்தில் இருப்பதை உள்ளத்துள் இருப்பவளாம் தமிழே என்று சொன்னாய். அம்மா, செல்லுக்கு நாம் சார்ஜ் ஏற்ற வேண்டும், தமிழ் நமக்கு சார்ஜ் ஏற்றும். நெல்லைக்கும் பிள்ளைக்கும் நடுவில் வந்த கிள்ளையின் சொல்லை கேட்டு கிளுகிடு படைந்து விட்டோம். ஒன்னே ஒன்னு சொல்றேன், செல்லையும் முகநூலையும் மறந்து செந்தமிழ் கம்பனை கேட்க வந்தவர்க்கு செல்லை நீ நினைப்பூட்டலாமா? செல்லை தூக்கி குப்பையில் போடு, கொஞ்ச நேரம் கம்பனோடு வாழ்வோம். வான்முகிலின் நிறம் என்றாய். புரியுதா உங்களுக்கெல்லாம்? வான்முகிலின் நிறம் என்றாய். ராமன் பெற்ற மலை நிறத்தை நான் தவமிருந்து பெற்றுக் கொண்டேன். இலங்கை ஜெயராஜ் கருப்புத்தான், ராமச்சந்திரன் கருப்புத்தான், நானும் கூட கருப்புத்தான். கம்பரசம் நான் குடித்தேன், மதுரையிலே நான் வாழ்கிறேன், புதுவைக்கு வந்து விட்டேன் என்றாய். அம்மா, இது கம்ப மது, எவ்வளவு குடித்தாலும் மனத்துக்கு இனிமையை தரும். ஆமாம், தள்ளாத வயதென்றாய். அநியாயமா இருக்கு. எங்க 81 தள்ளாத வயது? தள்ளாத வயதென்றாய். 81 தள்ளாத வயதான். தமிழமுதம் உண்டு விட்டால் 120 ஆண்டும் நோயின்றி வாழ்ந்திடலாம். தமிழமுதம் உண்டு விட்டால் 120 ஆண்டும் நோயின்றி வாழ்ந்திடலாம். ஆற்றலுடன் ரேவதியே 620 ஆண்டு வாழ்க. 620 எத்தனை? 120 ஆண்டும் நோயின்றி வாழ்ந்திடலாம். ஆற்றலுடன் ரேவதியே 620 ஆண்டு வாழ்க. சொல் விளையாட்டுக்குள்ளே சுடற்கவி பலவும் சொல்லி சொல்லறம் காட்டிச் சென்ற சுடர் மிகு ரேவதி வாழ்க. இப்பொழுது முதலில் வர வேண்டிய அறம் கடையறமாக வருகிறது, கடைசியாக வருகிறது. அது என்ன அறம்? அயர்வின்றி பாடுபட்ட, அயர்வின்றி பாடுபட்ட அத்தனை கட்சியாரும் ஜெயம்தா ஜெயம்தா என்று, அயர்வின்றி பாடுபட்ட அத்தனை கட்சியாரும் ஜெயம்தா ஜெயம்தா என்று செப்பிடும் தேர்தல் நேரம். நயந்தரு கம்பன் காட்டும் இல்லறம் பாட நெல்லை ஜெயந்தா நீ எழுந்து வாராய், செந்தமிழ் ஜெயத்தை தாராய். கங்கை ஆறு தலையில் சுமக்கும் இறையனாறு, கொண்ட முகம் ஆறு, நின்ற படை ஆறு என்ற முருகன் ஆறு. அவர்கள் அடியாறு அகத்தியர் தமிழே உன் தலைநூலை பொதிந்த இடம் பொருணையாறு. வளரும் உனை வளர்த்ததாறு அது வைகையாறு. அன்று ஔவையாறு, நேற்று பாரதியாறு, இன்னும் எவ்வளவோ கற்றாறு உனக்கு உற்றாறு உனை மேலும் பெற்றாறு. இதோ உன் காலடியில் கலக்க வரும் நான் ஒரு சிற்றாறு. மற்றாறு போல் இல்லை இவன் வெற்றாறு என்று அகத்தில் நினையாது. உயிரெழுத்து ஈராறு, மெய்யெழுத்து மூவாறு, தடையின்றி என் நாவில் வருமாறு தாயே நீ எந்நாளும் பரிமாறு. பிறகு மற்றாறு போல இந்த சிற்றாரும் ஒரு நாள் வற்றாத வரலாறு. கம்பநாடனே, எங்கள் கவி சக்கரவர்த்தியே, தலைவர் சொன்னதைப் போல எனக்கு தெரிந்து நீதான் தென்னிந்தியாவில் முதலாய் ராமனுக்கு கோவில் கட்டியவன். கற்களால் அல்ல, நீ சொற்களால் கட்டினாய். ராமர் கோவிலால் உனக்கு ஓட்டுக்கள் கிடைத்ததா என்று எனக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு பாட்டுக்கள் கிடைத்தன. நீ பாடிய ராமாயணத்தை
திருவரங்கம் கோவிலில் அரங்கேற்றினாயாம். அடடா, காவிரி கொள்ளிடம் எனும் இரு ஆறுகளுக்கு இடையில் நீ அரங்கேற்றியதால் தானோ கம்பராமாயணம் இன்று கடலாகவே விரிந்திருக்கிறது. ஆவி உருவத்தில் அரங்கத்தில் இருப்பவனே, ஆவி உருவத்தில் அரங்கத்தில் இருப்பவனே, பாவி என்னை பாரப்பா, தாவி வந்து என் நாவில் தங்கப்பா, பிறகு நான் பாடுவதெல்லாம் தங்கப்பா. வா, நான் வாசித்து விட்டு போகும் வரை வந்து என் நாவில் வசித்து விட்டு போ. நான் வாசித்து விட்டு போகும் வரை வந்து என் நாவில் வசித்து விட்டு போ. கவி சக்கரவர்த்தியே, உன் காலடிகளுக்கு என் கவிதை வணக்கம். அரங்கின் தலைவனே, என்பதை கடந்த இளைஞனே, உனக்கு கண்ணனை போல நிறம் இருக்கிறது. உண்மைதான், உனக்கு கண்ணனை போல நிறம் இருக்கிறது. ஆனால் கலைமகளின் வரம் இருக்கிறது. பெயரிலேயே தரம் இருக்கிறது. சுந்தரம் எனும் உன் பெயரிலேயே தரம் இருக்கிறது. பேசி பாடி எழுதும் திறம் இருக்கிறது. கவிஞர் உன் பெயரில் கடைசி இரு எழுத்தாய் ரம் இருக்கிறது. அதனாலா நீ தரும் கவிதையில் தலை கிறுகிருக்கிறது. அழைப்பதில் உள்ள கங்கை மணிமாறன் அரங்கத்திற்கு வர இயலவில்லை. அழைப்பதில் உள்ள கங்கை மணிமாறன் அரங்கத்திற்கு வர இயலவில்லை. அதனால் அடியேன் வந்துள்ளேன் தலைமையேற்க என்பீர்கள். வேறொன்றும் இல்லை. தன் நிகர் இல்லாத தமிழ் சபை இது. தன் நிகர் இல்லாத தமிழ் சபை இது. எத்தனை நதிகள் இருந்தாலும் தாமிரபரணியும் வைகையும் தானே தமிழ் நதி. பரணி நான் பாட வந்து விட்டேன். அடுத்து வைகைக்காரர் வருவதே பொருத்தம் என்றுதான் கங்கை வர மறுத்து கடிதம் அனுப்பிவிட்டது. விளைவு, ஐயா சிவக்கொழுந்து உன்னை சிறைப்படுத்தி கொண்டு வந்து விட்டார். அது மட்டுமல்ல, பாண்டிச்சேரியின் பாஷையில் சொன்னால் நீதான் சரியான மிக்சிங். வேறொன்றும் இல்லை ஐயா, கண்ணதாசன் வாலி கலந்த மிக்சிங் நீ. கண்ணதாசன் வாலி கலந்த மிக்சிங் நீ. அதனாலும் உன்னை அழைத்திருக்கிறார்கள். பிள்ளை கவிஞர்களை வளர்த்துவிடும் பேரிதயம் கொண்டவனே, உனக்கு இந்த நெல்லை கவிஞனின் வெள்ளை வணக்கம். சபையோரே, கவி சக்கரவர்த்தி கம்பனின் காலடிகளை வணங்கிவிட்டேன். அடுத்து நான் வணங்க வேண்டும் எங்கள் பாவேந்தரின் பாதங்களை. புதுச்சேரி ஈன்ற புரட்சி கவிஞனவன். புதுச்சேரி ஈன்ற புரட்சி கவிஞனவன். தனக்கு மீசை வளர்ப்பவர்களை பார்க்கிறேன். ஆனால் தமிழுக்கே மீசை வளர்த்தவர் பாவேந்தர். தமிழுக்கே மீசை வளர்த்தவர் பாவேந்தர். காகிதம் செய்வோம், நல்ல ஆயுதம் செய்வோம் என்றான் பாரதி. ஆனால் காகிதத்தையே ஆயுதமாய் செய்தார் அவர் தாசன். அன்று தெரிந்தது பாவேந்தர் ஆசிரியராய் இருந்தது. அன்று தெரிந்தது பாவேந்தர் ஆசிரியராய் இருந்தது. இன்று தெரிகிறது பாவேந்தர் நமக்கு பாடமாகவே இருந்தது. பாவேந்தர் தன் பத்திரிகைக்கு குயில் என்று பெயர் வைத்தார். ஏன் தெரியுமா? குயிலின் குரல்தான் தமிழை போல இனிப்பாக இருக்கும். குயிலின் நிறம்தான் தமிழரை போல கருப்பாக இருக்கும். எனக்கு தெரிந்து அன்று பாவேந்தரிடம்தான் பாண்டிச்சேரியில் தண்ணீரை போல தமிழ் ஓடிக்கொண்டிருந்தது. கனக சபைக்கு மகனாய் பிறந்து தமிழ் சபைகளை எல்லாம் ஜெயித்த தலையாய கவிஞனே, உனக்கு என் தமிழ் வணக்கம். மேனாள் முதல்வர் ஐயா நாராயணசுவாமி அவர்களுக்கு என் மேன்மையான வணக்கம். கம்பன் கழகம் வந்து கவி பாடுங்கள் என்று அழைத்ததும் என் உள்ளம் போனது குழுந்து. கம்பன் கழகம் வந்து கவி பாடுங்கள் என்று அழைத்ததும் என் உள்ளம் போனது குழுந்து. அன்போடு அழைத்ததால் இன்று இந்த மேடையில் நிற்கிறேன் நான் எழுந்து. கனிவோடு அழைத்தவரை கண்டிப்பாக நான் வணங்க வேண்டும் விழுந்து. அவர்தான் இன்னொரு சடையப்பராக கம்பனுக்கு கிடைத்திருக்கும் ஐயா சிவக்கொழுந்து. கழக செயலாளர் ஐயா சிவக்கொழுந்து அவர்களுக்கும் ஏனைய பொறுப்பாளர்களுக்கும் என் வணக்கம். பக்கத்து நாட்டிலிருந்து படையெடுத்து வந்து அல்ல, பக்கத்து நாட்டிலிருந்து படையெடுத்து வந்தல்ல, பிள்ளை தமிழ் எடுத்து வந்து எங்களை பிடித்திருக்கிற கம்பவாரதி ஐயா ஜெயராஜ் அவர்களின் காலடிகளுக்கு என் கவிதை வணக்கம். எதிரில் இருக்கின்ற தமிழறிஞர்கள் ஐயா ராமச்சந்திரன், ஐயா மாது, அம்மையார் விஜயலட்சுமி உட்பட அத்துணை அறிஞர்களுக்கும் என் அன்பு வணக்கம். புகழுக்கும் பொருளுக்கும் காத்திருக்கும் உலகில் கவிதை தமிழுக்காக காத்திருக்கும் சபையோரே, என் கவிதைக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருப்பவர்களே, என் கவிதைக்கு தட்டுவதற்காகவே கைகளோடு வந்திருப்பவர்களே,
அழுக்காமல் நான் அனுப்பி வைக்கிற கவிதை அருகிலே வரும் பொழுதெல்லாம் மறுக்காமல் கைதாகுமாறு தங்கள் மனசுக்கு சொன்னவர்களே, எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள், உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள். வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம். அறம் காத்த கம்பன் இல்லறம். அறம் காத்த கம்பன் இல்லறத்திற்கும் இலக்கணம் சமைத்தான். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாய் சொல்லை தட்டாதே, தாய்க்கு பின் தாரம், திருமதி ஒரு வெகுமதி, மனைவி சொல்லே மந்திரம், அபூர்வ சகோதரர்கள். இவை படங்களின் பெயர் அல்ல, கம்பன் நடத்திய பாடங்களின் பெயர். இவற்றின் விரிவுதான் கம்பன் காத்த இல்லறம். எந்த புறத்திலும் ஜெயிக்கும் ஆண்களை அந்த புறத்தில் தோற்கடிக்கலாம் என்ற இல்லற ரகசியத்தை கைகேயி மூலம் காட்டியவனே கம்பன் தானே. பாத்திரங்கள் மூலம் பாடம் நடத்தியவன் அவன். எந்த புறத்திலும் ஜெயிக்கும் ஆண்களை அந்த புறத்தில் தோற்கடிக்கலாம் என்ற இல்லற ரகசியத்தை கைகேயி மூலம் காட்டியவனே கம்பன் தானே. எனக்கு தெரிந்து அவமானத்தால் கூணி நிற்பார்கள், ஆனால் கைகேயி தான் கூனியால் அவமானத்தில் நின்றவள். அந்த புறத்திற்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் உண்டு, அந்த புறத்திற்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் உண்டு என்பது அந்த ராமச்சந்திரன் காலத்திலேயே அரங்கேறி இருக்கிறது. அந்த ராமச்சந்திரன் காலத்திலேயே அரங்கேறி இருக்கிறது. தடுமாறும் இல்லறங்கள் தற்போதும் உண்டு, தடுமாறும் இல்லறங்கள் தற்போதும் உண்டு. சில கணவனின் தண்ணீரில், சில மனைவியின் கண்ணீரில். தசரதன் தடுமாறியதே கைகேயின் கண்ணீரில் தானே. தசரதன் தடுமாறியதே கைகேயின் கண்ணீரில் தானே. மான் வேண்டாம் என்று தசரதன் தடுமாறியதே கைகேயின் கண்ணீரில் தானே. கைகேயி கண்ணீரை கொண்ட நெடுங்கனின் ஆலி கொங்கை கோப்பை என்றான் கம்பன். மான் வேண்டாம் என்று மறுத்த ராமன் கூட சீதையின் கண்ணீரை பார்த்துத்தானே வில்லுடன் கிளம்பி வேகமாய் ஓடினான். சீதையின் கண்ணீரை சேயரி குவளை முத்தம் சிந்துபூ சீறிப்போனான் என்றாரே கம்பன். தெரிந்து கொள்ளுங்கள், குழந்தைகளின் கண்ணீர் சட்டென்று வீசுகிற சாரல் மழை, வந்த சுவடே தெரியாமல் வறண்டுவிடும். கணவன்களின் கண்ணீர் கடல் மீது விழுகின்ற மழை நீர், கண்டுகொள்ள ஆளின்றியே கரைந்துவிடும். மனைவியர் கண்ணீரோ கண்மூடி திறப்பதற்குள் பாயும் காட்டாறு. எப்போதும் அது பிறந்த வீட்டின் பெருமைகளை சுமந்தபடி புகுந்த வீட்டையே புரட்டி போடும். அதிலும் மாமியார் எனும் பள்ளத்தாக்குகளை நோக்கித்தான் மணிக்கணக்கில் பாயும். ஒன்று சொல்கிறேன், கவிதை சரியென்றால் கைதட்டுங்கள். மின்சாரம் தயாரிக்கும் தண்ணீரை தடுக்க காட்டில் அணை கட்ட வேண்டும். மின்சாரம் தயாரிக்கும் தண்ணீரை தடுக்க காட்டில் அணை கட்ட வேண்டும். சம்சாரம் தயாரிக்கும் கண்ணீரை தடுக்க நோட்டில் அணை கட்ட வேண்டும். கலப்படம் உள்ள கண்ணீர் எங்க இருக்கிறது தெரியுமா? கோடம்பாக்கத்தில் தான் அது கொட்டி கிடக்கிறது. எனக்கு தெரியும். கலப்படம் உள்ள கண்ணீர் கோடம்பாக்கத்தில் தான் கொட்டி கிடக்கிறது. அங்கு கீழே சிந்தி கிடக்கும் கண்ணீரிலெல்லாம் கிளிசரின் கலந்திருக்கும். என்ன செய்வது? அங்கே தானாய் அழுவதெல்லாம் தயாரிப்பாளர்கள் மட்டும்தான். பெண்கள் கண்ணீர் வடிக்கும் போது கவனமாயிருங்கள் என்பதும் கம்பன் காட்டும் இல்லறம்தான். பெண்கள் கண்ணீர் வடிக்கும் போதும் கவனமாயிருங்கள் என்பதும் கம்பன் காட்டும் இல்லறம்தான். மனைவி சொல்லே மந்திரம் என்று அவள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுப்பேன் என்று கிளம்பி போனால் பிறகு வில் எடுத்துக்கொண்டு வீதியில் தான் திரிய வேண்டும் என்று கணவர்களுக்கு சொன்னவனே கம்பன் தானே. ஒன்று உறுதி, குழந்தையாக இருக்கும் போது தெரிகிறது மொழியில் சிறந்தது கதைதான் என்று. குழந்தையாக இருக்கும் போது தெரிகிறது மொழியில் சிறந்தது கதைதான் என்று. காதலிக்கும் போதுதான் தெரிகிறது மொழியில் சிறந்தது கவிதைதான் என்று. கடைசியாக திருமணத்திற்கு பிறகுதானே தெரிகிறது மொழியில் சிறந்தது இல்லை இல்லை, மொழியை விடவும் சிறந்தது மௌனம்தான் என்று. கம்பன் காட்டிய இல்லறம் இன்று உள்ளதா என்கிற சந்தேகம் எனக்கு உண்டு. கம்பன் காட்டிய இல்லறம் இன்று உள்ளதா என்ற சந்தேகமும் எனக்கு உண்டு. குறிப்பாக முதியவர்கள் ரேஷன் கார்டுகளில் மட்டும்தான் வீட்டில் தலைவராய் இருக்கிறார்கள். மற்றபடி வாழ்க்கை சந்தையில் அவர்கள் கிழிந்து போன ரூபாய் நோட்டுகள் சில இடங்களில் செல்லுபடி ஆகிறார்கள், பல இடங்களில் தள்ளுபடி ஆகிறார்கள். 60 கடந்ததும் ஆண்களில் பலர் வீட்டிற்கு விலக்காகி விடுகிறார்களே, அது எப்படி?
60 கடந்ததும் ஆண்கள் பலர் வீட்டிற்கு விளக்காகி விடுகிறார்களே, அது எப்படி? கட்டுப்பெட்டியாய் இருப்பார்கள் என்று கட்டி வைத்த சில மருமகள்கள் மூத்தவர்கள் அஞ்சல் பெட்டியாய் இருக்கத்தான் ஆசைப்படுகிறார்கள். மூத்தவர்கள் அஞ்சல் பெட்டியாய் இருக்கத்தான் ஆசைப்படுகிறார்கள். புரியவில்லையா? வயிற்றை நிரப்புவதற்காக மட்டுமே வாயை திறக்க வேண்டுமா? இப்பொழுதெல்லாம் வீட்டிற்கு வரும் சீதைகளே தசரத தம்பதிகளை, இப்பொழுதெல்லாம் வீட்டிற்கு வரும் சில சீதைகளே தசரத தம்பதிகளை முதியோர் இல்லம் எனும் காட்டுக்கு அனுப்பிவிடுகிறார்கள். பாவம் ராமர்கள் சீதைகளின் கை பட்ட அன்றே கல்லாகி விடுகிறார்கள். குடும்ப உறவுகளை நெருப்பு மொழியில் மருமகள் ஒருத்தி சொன்னதை உங்களுக்கு மறு ஒலிபரப்பு செய்யட்டுமா? குடும்ப உறவுகளை நெருப்பு மொழியில் மருமகள் ஒருத்தி சொன்னதை மறு ஒலிபரப்பு செய்யட்டுமா? அவர் சொன்னார், மாமியார் நீரு ஊத்த நெருப்பு, சின்ன மாமியார் எரிகிற நெருப்பில் எண்ணெய், நாத்தனார் எரிகிற வீட்டில் பிடுங்கியது லாபம், கொழுந்தனார் நெருப்பு கோழி, கணவன் இருதலை கொள்ளி எறும்பு, மாமனார் காற்றிலாடும் தீபம். நெருப்பு மொழிகளில் குடும்ப உறவுகளை குறித்து சொன்னார். கம்பன் காட்டிய இல்லறத்தின் ஆணி வேறே ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதானே, ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதானே. மறந்து விடாதீர்கள் இளைஞனே, நீ ராமனாய் இருந்தால் காத்திருப்பது சீதை, நீ ராமனாய் இருந்தால் காத்திருப்பது சீதை, காமனாய் இருந்தால் காத்திருப்பது சிதை. நீ ராமனாய் இருந்தால் காத்திருப்பது சீதை, காமனாய் இருந்தால் காத்திருப்பது சிதை. ஒன்று உறுதி, உண்ணவள் விருந்தனில் உடற்பசிக்கு உயிர் அருந்தும், உண்ணவள் விருந்தனில் உடற்பசிக்கு உயிர் அருந்தும், கண்டவள் விருந்தனில் உடற்பசி உயிரையே அருந்தும். கம்பன் காட்டும் இல்லறம் இதுதான். மனைவியோடு சண்டையிடுவது அல்ல, மனைவிக்காக சண்டையிடுவது. மனைவியோடு சண்டையிடுவது அல்ல, மனைவிக்காக சண்டையிடுவது. இருவரும், நிறைவாய் சொல்கிறேன், இருவரும் இல்லறத்தில் இருக்கும் இருவரும் அலங்கரித்து வாழுங்கள். அது வாலிபத்தை உங்களுக்குள் அமுல்படுத்தும். இருவரும் அனுசரித்து வாழுங்கள், அது உங்கள் வாழ்நாளையே அதிகப்படுத்தும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். கங்கை, வைகை, தாமிரபரணி ஆறுகள் மூன்றும் அணிவகுத்தன. ஆறில்லா ஊருக்கு அழகுபால் என்றார்கள். எத்தனை ஆறுகள் இங்கே வந்தன, அத்தனை ஆற்றையும் புதுவை தாங்குமா? சும்மாவே இங்கே தண்ணிக்கு பஞ்சமில்லை, அத்தனை ஆற்றையும் புதுவை தாங்குமா? சைவ காவிரி, வைணவ கொள்ளிடம், ஐயன் கம்பன் இரண்டையும் இணைத்தான். என்னை பற்றி பெயரிலேயே தரம் என்றாய், மகிழ்ச்சி கொண்டேன். ரம் என்றாய், நான் கொஞ்சம் அதிர்ந்து விட்டேன். தாமிரபரணியே வைகையை பாடு, தமிழால் உயர்த்தி என்றுமே பாடு. கைதட்டை கேட்டு வாங்குவதை கைவந்த கலையாய் பெற்றவர் ஜெயந்தா. கைதட்டலன்னா விடமாட்டாரு. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? கையை நல்லா தட்டினா ஹார்ட் அட்டாக்கே வராது. நல்லா கவலைப்படாம தட்டணும், தட்டினா ஹார்ட் அட்டாக்கே வராது. அதுக்காக இப்ப தட்டிடாதீங்க, பட்டி மண்டபம் இருக்கு. வையம் போற்ற கவிதை உரைத்தாய், வாடிய பன்னாள் வாடிய பன்னாள். முடிவுரை. கவிதை. பவளமல்லி காம்பில் பசுந்தேனை தொட்டு எழுதும் அவனுக்கு பேர்தான் அருட்கம்ப நாட்டாழ்வான். பவளமல்லி காம்பில் பசுந்தேனை தொட்டு எழுதும் அவனுக்கு பேர்தான் அருட்கம்ப நாட்டாழ்வான். இல்லறமும் சொல்லறமும் எடுப்பான வில்லறமும் நல்லறமாய் காட்டி நமையாண்ட நாயகனை கம்பன் விரித்தெழுதி காட்டியது பல கோடி, செம்பர் கவிவாணர் செப்பியது முன்னுரைதான். இது கம்பனுக்கு ஒரு முன்னுரை. வையகம் போற்ற வால்மீகி ராமனை தெய்வமாக்கி தரிசித்தான் கம்பன். இல்லறம் காத்தவன் சீதாராமன், வில்லறம் காத்தவன் கோதண்டராமன், தந்தை சொல் அரங்காத்தவன் தசரதராமன், நல்லறக் கடவுள் நம் கம்பராமன். முத்தமிழ் போல மூன்று கவிகளை முத்தமிழ் போல மூன்று கவிகள் வித்தக கம்பனை விரித்து பாடினர்.
நீட்டலாமா? எட்டொனா புகழ் பெற்ற நாயகி இளம்பிறை மணிமாறன் வந்தபின், பின்னால அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. எட்டொனா புகழ் பெற்ற நாயகி இளம்பிறை மணிமாறன் வந்தபின் பட்டி மண்டபம் தொடர வேண்டுமே, பாட்டரங்கினை நீட்டலாகுமா? எட்டொனா புகழ் பெற்ற நாயகி இளம்பிறை மணிமாறன் வந்தபின் பட்டி மண்டபம் தொடர வேண்டுமே, பாட்டரங்கினை நீட்டலாகுமோ? திட்டமாய் அரங்காத்த கம்பனை ஜெயந்தா ரேவதி மலர்மகன் இவர் தொட்டு காட்டிய கவிதை வாழ்கவே, தொடர்ந்த பேரவை சுவைஞர் வாழ்கவே, சடையனாகிய தரும தேவதை தந்த சோறு செந்தமிழுரைத்தது. சடையனாகிய தரும தேவதை தந்த சோறு செந்தமிழுரைத்தது, கடையனாகிய எந்த நாவிலும் கம்ப காவியம் வீறு பெற்றது. கடையனாகிய எந்த நாவிலும் கம்ப காவியம் வீறு பெற்றது. நடையில் நின்றுயர் ராமநாயகன் நல்லறம் இனி நம்மை ஆள்கவே. நடையில் நின்றுயர் ராமநாயகன் நல்லறம் இனி நம்மை ஆள்கவே. கடை விரித்தனன் கட்டிவிட்டனன் கம்ப நாடனின் கவிதை வாழ்கவே. நன்றி, வணக்கம்.